இந்தியால மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 1 கோடி கல்யாணம் திருமணங்கள் நடக்குதாம். 1 கோடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணங்கள்னால 1400 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவு வகைகள் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இவ்வளவு ஃபுட் வேஸ்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் ஒரு நாளைக்கு இந்தியால 20 கோடி மக்கள் சாப்பாடு இல்லாம பசியோட தான் நைட்டு தூங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 80% இந்தியன் ஃபார்மர்ஸ், நம்மளோட விவசாயிகள் இன்னும் ஏழையா தான் இருக்காங்க. இது எங்கேயோ கான்ட்ராடிக்டரியா இருக்கே, ஏதோ இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம உணவு பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட 40% உணவு பொருட்கள் வேஸ்டா தான் போகுதா. நீங்க சாப்பிட்டு அது குப்பை தொட்டில போடுற வேஸ்ட் மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி அந்த விவசாயம் பண்றதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அதோட பேக்கேஜிங், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்கப்புறமா உங்க டேபிளுக்கு செய்யறது, அதுக்கப்புறம் நீங்க சமைக்கிறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு வேஸ்ட் போறதுன்னு பார்த்து இந்த ஹோல் ப்ராசஸ்ல 40% உணவு பொருட்கள் வேஸ்டா போகுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த வேஸ்ட் எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அங்க அத்தனை பேர் பசி இல்லாம கண்டிப்பா தூங்க முடியும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு எப்பெல்லாம் சாப்பாடு வேணுமோ அப்பெல்லாம் டொயின் நம்ம கிச்சன்ல இருந்து எடுத்து சாப்பிடுற சாப்பாடு விவசாயம் பண்ணி கொடுக்கிற விவசாயி ஏழையா தான் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விவசாய நிலங்கள் ஆகட்டும், நம்ம கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆன தண்ணி, நிலம், இது எல்லாத்தையுமே பயங்கரமா பொல்யூட் பண்ற நம்பர் 1 பிராண்டா ஒரு பயங்கரமான கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இது கிட்டத்தட்ட 4 கண்டங்கள்லயுமே 37 கண்ட்ரீஸ்ல டாப் மோஸ்ட் பொல்யூட்டன்ட் யார் ரிலீஸ் பண்ற அப்படின்னு பார்த்தா, அதாவது யார் அதிகமா நம்ம என்வாயர்மெண்ட்டை பொல்யூட் பண்ற அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி தான். இது இவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு மாஃபியாவா இருக்கே, இதெல்லாம் எப்படி நம்மளால நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா, அவங்கள நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க நிறுத்த சொல்லு, அப்பதான் நான் நிறுத்துவேன், அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்காம நம்ம சைட்ல இருந்து நம்ம என்னெல்லாம் நிறுத்தலாம் அப்படிங்கறத பார்த்தோம், எந்தெந்த விஷயத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள்ல ஒரு மேஜர் சேஞ்ச் நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி சேவ் த எர்த் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறதா இங்க இருக்க விஷயமும் கூட. சோ நம்ம லைஃப்ல டெய்லியும் பண்ற விஷயங்கள் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரா. முதல்ல நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வாங்குற பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வாங்குறதுல நான் ரொம்ப சூஸியா இருக்கணும், நம்ம வாங்குற பொருட்கள் அதுக்கு அளவா இருக்கணும். அதுல முதல் விஷயம் நம்ம வாங்குற உணவு பொருட்கள் என்ன அப்படிங்கறத பாக்குறது. அதாவது இப்ப சீசனலா ஒரு ஃப்ரூட் இருக்கு, சீசனலா ஒரு காய் இருக்கு அப்படின்னா அதை விவசாயம் பண்ற நிலத்துல நார்மலாவே அது நல்லா வளரும். ஆனா அந்த காயை நாங்க வாங்க மாட்டோம், எங்களுக்கு இந்த ஹைபிரிட் வெரைட்டி இந்த காய் தான் வேணும் அப்படின்னா இந்த காய் இந்த சீசன்ல இந்த நிலத்துல விவசாயம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இதுக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸோ இல்ல உரமோ நிறைய தேவைப்படுது. சோ இது ஃபார்மர்ஸ்க்குமே பயங்கர காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்கு. பட் இதையும் தாண்டி நம்மளோட நிலத்துல இயற்கையா ஒரு சில விஷயங்கள்லாம் வளரும்ல, அதை யூஸ் பண்ணாதான் நம்மளோட நிலமும் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம நிலத்தோட அந்த ஹெல்தியும் நம்ம ஸ்பாயில் பண்ணிடுறோம். சோ மாம்பழம் சீசன்ல மாம்பழம், ஆப்பிள் கிடைக்கிற இடத்துல ஆப்பிள், இந்த மாதிரி அங்கங்க லோக்கலி என்ன கிடைக்குமோ, சீசனலி என்ன கிடைக்குமோ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட அந்த காலத்துல இருந்தே பண்டிகைக்கு இந்த உணவு வகைகள் வச்சிருப்பாங்க. பண்டிகைக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்வீட்ஸ்ல இருந்து அந்த சாப்பாடுல இருந்து எல்லாமே அந்த சீசன்ல நமக்கு என்ன காய்கறி கிடைக்குமோ என்ன பழம் கிடைக்குமோ அதை வச்சுதான் இருக்கும். ஸோ லோக்கலி ட்ரெடிஷ்னலா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே அது நம்ம லேண்டுக்கும் விவசாயிகளுக்கும் நீங்க பண்ற ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொன்னு, நீங்க வாங்கும் போதே, அதாவது குட்டி குட்டி சாஷேல நம்ம ஒரு சில விஷயங்கள் வாங்குறோம்ல, அதெல்லாம் ரீசைக்கிள் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா. சோ இந்த பொருள் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது குட்டி குட்டி சாஷேல எல்லாம் வாங்காம வாங்கும் போதே பல்கா வாங்கிடுறது பெட்டர். அதாவது எந்தெந்த பொருட்கள்லாம் அதிகமா ஷெல்ஃப் லைஃப் இருக்குமோ, எதெல்லாம் உங்களால கிச்சன்ல ரொம்ப நாள் வச்சுக்க முடியுமோ அந்த பொருட்களை சும்மா 25 கிராம் 30 கிராம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறதுக்கு பதிலா லூஸ்லயே நம்ம போய் நம்மளோட பேக்லயோ நம்மளோட இதுலயே வச்சு ஒரு 1 கிலோக்கு 5 கிலோக்கு அப்படின்னு வாங்கிட்டு வர்றது பெட்டர். இன்னொரு பக்கம் ஒரு சில பிராண்ட்ஸ் உங்களோட சாஷேவா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், பை 1 get 1 ஃப்ரீ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இவ்வளவு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த பிராண்ட் உங்களோட குட்டி பேக்கேஜிங்க அதிகமா வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்களோ அந்த பிராண்டை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு ஸ்டார் எடுக்கிறோம், ஒரு செலிபிரிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க ஒரு மீட்டூ பிரச்சனையில மாட்டினவங்க, இவங்க மக்களை ஏமாத்தினவங்க, இவங்க வேற நாட்டுல இருக்கிற மக்களை பத்தின ஒரு ரோல்ல நடிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக இவங்க படங்களை நம்ம பார்க்க வேண்டாம், இவங்க நம்மளோட சென்டிமெண்ட்டை ரொம்ப ஸ்பாயில் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த படத்தை பார்க்க கூடாது, இவங்க இனிமேல் நடிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பேன் எல்லாம் கேட்கிறோம்ல. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சாப்பிடுற இந்த விவசாயம் பண்ற நிலம், இன்னொரு பக்கம் நம்ம சுவாசிக்கிற காத்து, இது எல்லாத்தையும் பொல்யூட் பண்ற ஒரு கம்பெனி, இதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு கம்பெனி அவங்க ப்ராடக்ட் நம்ம கிட்ட வாங்க சொல்றாங்க அப்படின்னா அதை ஏத்து நிக்கிறதும் நம்மளோட முதலாய கடமை தானே.
அப்ப எந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல அதிகமா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அவங்க ப்ரோமோட் பண்றாங்களா, இல்ல குட்டி குட்டி பொருட்களை தான் வந்து அவங்க அதிகமா விற்பனை செய்ய விரும்புறாங்களா, ₹2 நீங்க இது வாங்கிக்கலாம், ₹25 இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி சாஷேஸ்லயோ சின்ன சின்ன பேக்கேஜிங்லயோ உங்களை வாங்க சொல்லி அதுக்காக பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம என்வாயர்மெண்ட் பத்தி சிந்திக்காத ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற டெசிஷன் நம்ம தான் எடுத்தாகணும். இன்னொன்னு, இந்த பழத்துல அந்த கருப்பு டாட் இருந்தாலே நமக்கு சங்கட்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா மெழுகு மாதிரி செம்மையான பேக்கேஜிங் எல்லாம் பண்ணி பழங்கள்லாம் வைப்பாங்க. அந்த ஒரு பழத்துக்கு மேலே இந்த ஃபில்ம் மாதிரியான பேக்கேஜிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜிங் ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், அதை ரீசைக்கிள் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா. ஸோ ஒரு ஆப்பிளுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு ஆரஞ்சுக்கு ட்ரெஸ் போட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம லோக்கல் மார்க்கெட்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நம்ம இருக்கிற அந்த பழங்கள்லாம் வாங்கலாம். அதுல இருக்க இந்த குட்டி குட்டி டேமேஜ்னால அந்த லுக்னால எதுவுமே அதுல கெட்டு போறது இல்லை. சொல்லணும்னா அதுதான் பயங்கர என்வயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இதெல்லாம் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு போறோம், வீட்டுல நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள், நம்ம சமைக்கிறோம் இல்ல வந்து ஏதோ ஒண்ணு கொண்டு போறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாம பல காலம் நம்ம கூட இருக்க போற இந்த ஸ்டீல் எல்லாம் யூஸ் பண்ணலாம். தண்ணி பாட்டிலுமே வந்து ஸ்டீல்ல நம்ம யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம ஒரு இடத்துல வச்சா கூட வச்சுட்டு வந்துருவோம், மறந்துட்டோம்னா இன்னொன்னு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டீல் பாட்டில்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, அதனால கூட நம்ம பயங்கர கேர்ஃபுல்லாகவும் இருப்போம். ஸோ அதனால இந்த மாதிரி என்வயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனுக்கு நீங்க போகலாம். அண்ட் பேக்குள்ள பேக் அந்த மாதிரி சொல்லி பயங்கர இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது. அண்ட் இப்போ நம்ம கடைகள்லாம் கூட நீங்க பேக் கொண்டு போல அப்படின்னா கூட அவங்களும் வந்து டீக்ரேடபிள் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இது எந்த அளவுக்கு டீக்ரேடபிள் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்க எங்க போகணும்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பையை வச்சுக்கிறது அப்படிங்கிறது தப்பே இல்லை. அது வந்து பார்க்க ட்ரெண்டியா இல்லை அப்படின்னாலுமே இந்த உலகத்துக்கு அதான் பயங்கர அழகான விஷயம். ஸோ வீட்டுக்கு காய்கறிகள் வாங்கிட்டு வந்தாச்சு, அதுல இருந்து சமைச்சு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு போறதுக்கு ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டோம். ஆனா இதையும் தாண்டி நம்ம கிச்சன்ல இதெல்லாம் வந்து வேஸ்டா செக்ரிகேட் ஆயிட்டு இருக்கும். டெய்லி நம்ம சமைச்சது, கட் பண்ணது, தூக்கி தூர போடுறது, கெட்டு போனது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம குப்பை தொட்டில போட்டுதான் இருப்போம். ஸோ இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில கொண்டு போகாம எப்படி செக்ரிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த கம்போஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா இன்னொரு வீடியோல பார்க்க போறோம். அதையும் தாண்டி இந்த பேர் நெசசிட்டிஸ் அப்படிங்கிற இந்த புக்ல வந்து ஹவு டு லிவ் ஜீரோ வேஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி பேர் நெசசிட்டிஸ் அப்படிங்கிற இந்த புக்ல வந்து நம்ம எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல்ல நிறைய வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்றதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பல டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சனலி பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஷாம்பு, பவுடர், சோப்பு டப்பா இதெல்லாம் ஆரம்பிச்சு நம்ம ஜென்ரேட் பண்ற பிளாஸ்டிக் வேஸ்ட் அதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம், அதை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு துணி, ஒரு ஷர்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர் ஆஃப் ஜீன்ஸுக்குலாம் வந்து டன் கணக்குல தண்ணி தேவைப்படுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ற அந்த க்ளோதிங்குமே வந்து இப்போ இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்ட்ல சீக்கிரமா அவுட் ஆஃப் ஃபேஷனா போகுது. அப்படிங்கும் போது இந்த ஃபேஷனோடையும் இருக்கணும், அதே சமயத்துல வந்து இவ்வளோ வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுல எப்படி சோப்பு தயாரிக்கலாம்? கொஞ்சம் இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ற சோப் ஆகட்டும், இல்ல வந்து பாத்திரங்கள் லிக்விட் ஆகட்டும், இல்ல துணி துவைக்கிற சோப் ஆகட்டும், இதுல போற கெமிக்கல்ஸ் எல்லாமும் கீழே தான் போகுது. அதுவும் எகைன் கிரவுண்ட் வாட்டர்ல மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வரதான் போகுது. அப்போ இந்த இந்த கெமிக்கல் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய வந்து ஐடியாஸ் இருக்கு, ரெசிபிஸ்லாம் இருக்கு. நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட உலகத்துக்கு பாரமா இல்லாம எந்த ஒரு வேஸ்ட்டுமே ஜெனரேட் பண்ணாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் இந்த புக். நான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த புக்ல இருக்கு. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்கு. இதை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட பெருசா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா rjananthia@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இன்னொரு பக்கம் rjananthia என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். முக்கியமான விஷயம், நான் பேசுறதெல்லாம் நீங்க வந்து பார்க்க வேணாம், கேட்டா மட்டும் போதும் அப்படின்னா நீங்க வந்து பாட்காஸ்ட்ல நாங்க பேசுறதெல்லாம் கேட்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி கேட்கலாம். அண்ட் உங்க லைஃப்ல நீங்க வந்து இந்த மாதிரி இக்கோ ஃப்ரெண்ட்லியா ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல வந்து பயங்கரமா ஒரு மினிமலிஸ்டா மாறணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி புக்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா குட்ரீட்ஸ்ல நான் இருக்கேன். அங்கேயும் வந்து இந்த புக்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், பட் நான் ஆசைப்படுறேன், படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்கு. ஓகே, பாய். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டூத் பிரஷ்லாம் இருக்குல்ல, நம்ம ஜென்ரலி இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன கொண்டு போறோம் வாங்கல்ல, என்ன கொண்டு போறோங்கிறத தாண்டி நம்ம என்னத்தை விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம காலையில விளக்குற அந்த டூத் பிரஷ் இருக்குல்ல, அது வந்து நம்மளோட ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுதோ இல்லையோ, நம்ம போனதுக்கு அப்புறமும் 400 வருஷத்துக்கு இங்கே உட்காந்து எல்லாருக்கும் ஹாய் காமிச்சிட்டு இருக்குமா? தெரியுமா? எனக்கு தெரியுமா?